எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஜோதிட நலன் சேனலுடைய எத்திக்ஸே என்னென்னா, ஜோதிடம் பற்றிய உண்மைகளும் பொய்களும் அப்படிங்கிற விஷயந்தான். ஜோசியத்தில் நிறைய உண்மையான விஷயங்களை சொல்லியிருக்கோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய பொய்களையுமே நம்ம உங்களுக்கு சொல்லணும் இல்லையா? உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டியது என்னுடைய வேலை தான். ஆனால் அதுக்காக பொய்யை சொல்லி உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். இந்த மாதம் 18, 19 அந்த 2 நாளுக்கு இடையில தான் ஏதோ ஒரு நேரத்தில் அதிசார குரு பயிற்சி நடக்க இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி அதை பற்றி மீன ராசிகளுக்கு ஒரு வீடியோ போட்டிருப்போம். நான் என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு சின்ன ஷார்ட் டைம் ரிலீஃபாக தான் இருக்கும். நமக்கு நல்லது நடக்குமான்னு தெரியாது, ஆனால் கெட்டது நடக்காமல் நம்ம ஓரளவுக்கு சேஃபாக இந்த 2 மந்த் வந்து ஷார்ட் டைம் வந்து ரிலீஃப் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். இன்றைக்கி போய் நம்ம யூடியூப்பில் பார்த்தோம் அப்படின்னா, மீன ராசி பற்றி நிறைய ஜோதிடர்கள் சொல்கிறாங்க. எழுதி தரேன், உங்கள் தலைவிதி மாறும், 120 வருடங்களுக்கு ஒரு முறை நடக்க போகும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி மீனராசியோடைய வாழ்க்கையை மாற்ற போகுது. குருவே வந்து 12 வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து கடகராசிக்குள்ள வருவார். சார் சுருக்கமா சொன்னா, புதன் கொடுத்தா லட்ச லட்சமா தான் கொடுப்பான். ஆனா குரு கொடுத்தா தோளத்தான் கொடுப்பானா? கொடுங்க சார், கோடி கோடியா கொடுப்பான். 120 வருஷம் அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு வீடியோவில் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சத்தியமாக யாருக்கும் தெரியல. மீனராசிகளுடைய வாழ்க்கையே மாறப்போகுது, மீனராசியோட தலையெழுத்து மாறப்போகுது, நான் எழுதி தரேன், 100% நடந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறாங்க. கூரையை பிச்சுக்கிட்டு பணம் கொட்ட போகுது, இந்த அதிசார குரு பயிற்சி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பொய்களை சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பெரிய இம்பேக்டை இந்த அதிசார குரு பயிற்சி கொடுக்குமா மீனராசிகளுக்கு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காது. இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் டைமான வந்து ஒரு பீரியட் தான், ஒரு டியூரேஷன் தான். நீங்கள் சொல்லலாம், என்ன சார் கடகத்தில் வந்து உச்சமாகறாரு, எங்களுக்கு நல்லது செய்ய மாட்டாரா, எங்களுடைய ராசியை பார்க்குறாரு, எங்களுடைய ராசிநாதன் உச்சம் ஆகுறாரு, அவர் எங்களுக்கு நல்லது செய்யாமல் வேறு யார் எங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கேள்வி கேட்கலாம். நீங்கள் கேட்குற இந்த இன்டெலிஜென்ட்டான கொஸ்டினுக்கு நானும் ஓரளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக பதில் சொல்லணும் இல்லையா? கடகராசிக்குள்ளே வர குரு உச்சமாகுவார், அது வேற விஷயம். பட் அவர் உச்சமாகவே இந்த வருஷம் முழுக்க இருக்க போகிறது கிடையவே கிடையாது. அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அங்கே இருப்பார், மீதி நாட்களில் அவர் திரும்ப வக்ரம் ஆகிடுவார். இப்போது உச்சமான ஒரு கிரகம் வக்ரமாச்சு அப்படின்னா அது நீச்ச பலனை, அதாவது பலம் இழந்த வந்து ஒரு பலனை செய்யும் அப்படிங்கிறது ஜோதிட ஒரு விதி. இப்போது மீனராசிநாதனான குரு பகவான் உச்சமாகிட்டாரு, வக்ரமாகி தான் அவர் திரும்ப மிதுன ராசிக்கு போயிடுவார். அவர் அங்கேயே இருக்க போகிறது கிடையாது. இப்போ உச்சமான ஒரு கிரகம் வக்ரமாகும் போது அவர் நீச்ச பலனை செய்வார். ஏற்கனவே வந்து சனி போட்டு அடித்து துவைச்சு காய வச்சுக்கிட்டு இருக்காரு மீனராசியை. இந்த அதிசார குரு பயிற்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் பெரிய அளவுக்கான ஒரு இம்பாக்டை மீனராசிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்காது. அந்த உச்சமாகி வக்ரமாகும் போது மீனராசிக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருந்தால் அதுவே பெரிய விஷயமா தான் நான் சொல்கிறேன். மீனராசிகளுக்கு நம்பிக்கை, தைரியம், ஆறுதல் கொடுக்க வேண்டியது எந்த அளவுக்கு நம்மளுடைய கடமையோ அதே அளவுக்கு பொய்யை சொல்லி அந்த நம்பிக்கையும் ஆறுதலையும் கொடுக்கக்கூடாது. உண்மை என்னோ அதை சொல்லிடணும். கடகராசிக்குள்ளே வர குரு உச்சமாகிறது மீனராசிக்கு நல்லது. ஆனால் அவர் உச்சமாக இருக்க போகிறதில்ல. உச்சமாகி கொஞ்ச நாளே அவர் வக்ரமாகிடுவார். உச்சம் பெற்ற ஒரு கிரகம் வக்ரமாச்சுன்னா அது நீச்ச பலன், அதாவது பலம் இழந்த ஒரு பலனை தான் செய்யும். இப்போ அவர் கடகராசிகளை வந்து என்ன பிரயோஜனம், வராமல் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை தான் அவர் கொடுப்பாருன்றதுனால இந்த அதிசார குரு பயிற்சி மீனராசிக்கு அப்படியே கூரையை பிச்சுக்கிட்டெல்லாம் கொட்டவே கொட்டாது. நல்லா புரிஞ்சுக்கணும், உங்கள் தசாபுத்தி மீறி இங்கே ஒரு இன்ச்சு கூட நகரவே நகராது. உங்களுக்கு நல்லது செய்யணும் கெட்டது செய்யணும் அப்படின்னா கூட தசாபுத்திகள் தான் முடிவு பண்ணுவாங்க. தசாபுத்தியை மீறக்கூடிய ஒரே கிரகம் யாருன்னா சனி தான். சனி வந்து ரூல்ஸை ஃபாலோ பண்ணவே மாட்டார். அதனால தான் அவர் தசாபுத்தியை மீறி உங்களுக்கு கெடுதல் செய்கிறாரு. ஆனால் குருன்ற கிரகம் நல்ல கிரகம், அவர் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவார். உங்கள் தசாபுத்தி என்ன சொல்லுதோ அதை தான் அவர் கேட்பார். உடனே இந்த அதிசார குரு பயிற்சி வந்து உங்கள் தலையெழுத்தை மாற்ற போது நினச்சிக்கிட்டே எந்த மீனராசிக்காரர்களும் ஏமாற வேண்டாம். அதிசார குரு பயிற்சி ஓரளவுக்கு மீனராசிக்காரங்களுக்குலாம் பாசிட்டிவாக இருக்குது, ஓகே ஃபைன். ஆனால் இந்த அதிசார குரு பயிற்சியே உங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையும் டோட்டலாக மாற்றிடும், தலைவிதி எல்லாத்தையும் புரட்டி போட்டுடும் அப்படின்ற அளவுக்குலாம் நீங்கள் யோசிச்சு ஆழம் தெரியாமல் நீங்கள் இப்போ காலை விட்டீங்கன்னா அதனால் பெரிய அளவிலான பாதிப்புகளை நீங்கள் இப்போ சந்திக்க வேண்டியது இருக்குன்றதுனால இந்த குரு பெயர்ச்சி, அதிசார குரு பெயர்ச்சி நினைச்சு நீங்க யாரும் ஏமாற வேண்டாம். ஏன்னா இப்ப நீங்க இதை நம்பினீங்கன்னா இந்த 2 மாசத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அது பெரிய ஏமாற்றம் ஆயிடும். இப்போ சொல்றதெல்லாம் ஓகே தான், சந்தோஷமா தான் இருக்கும், மனசுக்கு ஆறுதலாக தான் இருக்கும். ஓகே, இந்த அதிசார குரு பயிற்சி ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும், டிப்ரெஷன் குறையும், ஃபேமிலியில் கொஞ்சம் சண்டை குறையும். இந்த அளவுக்கு மட்டுமே நீங்க யோசிங்க. ரொம்ப பெரிய அளவுக்கு நீங்க யோசிச்சீங்கன்னா அது உங்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கும். நான் மீனராசிக்காரங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்ற விஷயம், யூடியூப்ல எல்லாம் சொல்றாங்க அதிசார குரு பயிற்சி நடக்க, நீ ஆண்டவனே நினைச்சா கூட எங்களுடைய வெற்றிகளை, எங்களுடைய வளர்ச்சிகளை தடுக்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டு நீங்க கனவு கண்டுட்டுலாம் உட்காந்துருந்தீங்கன்னா அது எல்லாம் வந்து பகல் கனவாக தான் போயிடும். யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும்.
என்ன சார் மீனராசி பத்தி எப்பவுமே பாசிட்டிவா பேசுற ஒரு ஆள் நீங்களே இவ்வளவு நெகட்டிவா பேசலாமா அப்படி சொல்லிட்டு நீங்க கேட்கலாம், உங்க மனசுக்குள்ள தோணலாம். பாசிட்டிவா பேச வேண்டியது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு உண்மை என்ன யதார்த்தம் என்ன அப்படிங்கறத புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். யதார்த்தத்தை நீங்க விட்டுட்டீங்க, அதை உங்களால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னா அது உங்களுக்கு சில கஷ்டங்களை துன்பங்களை கண்டிப்பா கொடுக்கும்ன்றதுனால யதார்த்தத்தை எப்பவுமே நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த அதிசார குரு பயிற்சி ஓரளவுக்கு சின்ன ஒரு ஷார்ட் டைம் பீரியட் தான். உண்மையை சொல்லலாம், இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி வேலை செய்யும் அப்படின்னா ஆசை காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு பொருளை கொடுத்து அப்புறம் அது முழுசா நம்ம கிட்ட இருந்து பிடிங்கிடுவாரு. அப்புறமா தெரியும் நம்ம கையில ஒண்ணுமே இருக்காது, ஏற்கனவே ஏதோ கொஞ்சம் நஞ்சம் இருந்து அதையுமே இப்படி பிடிங்கிட்டு விட்டீங்களேன்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் ஏற்படுன்றதுனால ரொம்ப பெரிய நம்பிக்கையை இந்த அதிசார குரு பயிற்சி மேல மீனராசிக்காரங்க வைக்க வேண்டாம். சரி ஜோதிட நல்லன்னு இவ்வளவு சொல்றீங்களே, அப்ப எப்பதான் எங்களுக்கு நல்லது நடக்கும் நாங்க நம்புறதுன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வருஷம் ஒரு குரு பயிற்சி இருக்கு இல்லையா, அவர் தான் நிரந்தரமா பர்மனண்டா கடகராசிகளை உண்மையிலே உச்சமாகக்கூடிய அந்த குரு பயிற்சியா இருக்கும்ன்றதுனால அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய அந்த குரு பயிற்சியில கண்டிப்பா மீனராசிக்காரங்களுக்கு ஸ்ட்ரெஸ் குறையும், டிப்ரெஷன் குறையும், நல்ல நல்ல சுபகாரியங்களான திருமணம், வேலை, ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது, தொழில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறது, இது போல விஷயங்கள் எல்லாமே அடுத்த வருஷம் நடக்கும்ன்றதுனால இந்த அதிசார குரு பயிற்சி கூரை பிச்சுக்கிட்டு கொட்டுன்னு நினைச்சீங்கன்னா உங்க ராசிக்குள்ள இருக்க சனி தான் உங்க தலையில கொட்டுன்னு கொட்டுவாருன்றதுனால பெருசா இந்த அதிசார குரு பயிற்சியை நம்ப வேண்டாம். அதன் மேல பெரிய அளவுல நம்பிக்கை வச்சு ஏமாற வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனராசிக்காரங்களுக்கு சொல்லிக்கிறேன். என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்குமே நான் தனிப்பட்ட முறையில் இந்த விஷயத்த சொல்லிக்கிறேன். என் மைண்டுக்குள்ள இப்போ என்ன போகுதுன்னா, சப்ஸ்கிரைபர் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு செக்மெண்ட் வச்சிருக்கோம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் கேட்குற கொஸ்டினுக்குலாம் ஒரு வீடியோவா நம்ம மேக் பண்ணி அதை போடுவோம். அதே மாதிரி ஜோதிட உருட்டுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்மெண்ட் ஆரம்பிச்சு ஜோதிடத்தில் என்னென்ன பொய்யெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்களோ அதில் நம்ம ஒரு வீடியோவாக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இருக்கு. ஜோசியத்தில் இருக்க இந்த மாதிரி உருட்டுக்கள், பொய்கள், புருடாக்கள் இது எல்லாத்தையுமே மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ மேக் பண்ணி கண்டிப்பாக அந்த ஜோதிட உருட்டுக்கள்ன்ற ஒரு செக்மெண்ட்டை நம்ம ஆரம்பிப்போம் நான் நினைக்கிறேன். ஃபியூச்சர் தான் அது முடிவு பண்ணும். ஃபைனலாக நான் மீனராசிக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த அதிசார குரு பயிற்சி உங்களுக்கு அதிசயங்கள் நிகழ்த்த போகுதுன்ற அளவுக்கு நீங்கள் கனவு கண்டு உட்காந்துருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆப்படிச்சுட்டு தான் போகும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. பெரிய அளவிலான ஒரு ட்ரஸ்ட்டை இந்த அதிசார குரு பயிற்சி மேலே ஒட்டுமொத்த மீனராசிக்காரங்களும் வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து ஜோதிட நலன் சேனலோட விரல் கோர்த்து விழித்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன்.